அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அப்டேட் நம்பர் 50. அவங்க ஈரான் தரப்பில் 51வது வேவ் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு வேவ் அதிகமாக இருக்காங்க. நான் உங்கள் மீது செலுத்துவது 50வது வேவ். பட் ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் 4ன்னு சொல்லிட்டு 51வது வேவ் அனுப்பியிருக்காங்க. சென்ட்ரல் இஸ்ரேல் இன்றைக்கி அதிகாலையில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று கொஞ்சம் இஸ்ரேல்கிட்ட வான்தடுப்பு சாதனங்களை இழந்துட்டாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. ஏன்னா அனுப்புறது 2 நாளும் எந்த எதிர்ப்புமே இல்லாமல் நேராக போய் அடிக்கிறதுனால கொஞ்சம் திடீர்னு இஸ்ரேல் அமைச்சரவை அர்ஜென்ட்டாக கூட்டியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் நகரங்கள் இருக்கு இல்லையா, தொழில் நகரங்களில் நேற்று மட்டும் ஒரு 20லேருந்து 30 கம்பெனிஸ் ஒட்டுமொத்தமாக அடிச்சிட்டாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே இயங்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களாம். அது இல்லாமல் எங்கள் ட்ரம்ப் தரப்பில் என்ன கேட்டிருக்காருன்னா, நேற்று வாங்கப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி கொஞ்சம் சேர்ந்தீங்கன்னா அவங்க கப்பலை கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதற்கு எதிர்வினைகள் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அதனால தனது ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிருக்கிறார். அது இல்லாமல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் தொடர்ந்து இப்போ பேங்கிங் சிஸ்டத்தின் மீது கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துபாயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பேங்க் மீது அடிச்சிட்டாங்க நேற்று இரவு அங்கே ஈரான் தரப்பில் இருந்து. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இஸ்ரேல் அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, பதிலுக்கு பதில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ஓரளவுக்கு பொறுமையாக ஏற்றுக்கிறாங்க. அதை யார் அரபு நாடுகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சம்பவங்கள் என்பது வேறு மாதிரி இருக்க உள்ள இரண்டு தரப்புலையும் வெறிபிடித்த வேங்கைகளாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. மாறி மாறி கொஞ்சம் கூட ஓயவே இல்லை. சண்டே அதுவுமா லீவ் விடுவாங்களான்னு பார்த்தா லீவு கூட விடலை. தொடர்ந்து தனது தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்று அதிபயங்கர தாக்குதலை பார்க்க போகிறோம். பெரிய தாக்குதலை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே. அது இல்லாமல் இது ட்ரம்ப்போட கோரிக்கையை அவங்க சகாக்களே ஒரு சிலர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, ஐயா என்னை விடுங்க ஐயான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடியே போயிட்டாங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஈரானுடைய புதிய தலைவர் முஸ்தபா அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி அவங்க வாழ்த்துனாங்களா அப்படின்ட்டு டீ குடிக்கும் போதெல்லாம் கேட்பாராம். ஒரு வழியாக அவங்க வாழ்த்திட்டாங்க. யார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஹமாஸ் இத்தனை நாள் யோசனை பண்ணி திடீர்னு இன்னைக்கு முஸ்தபா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த பணியை மென்மேலும் சிறக்க, எதிரிகளை துரத்த, எதிரிகளுக்கு சிம்மாசனமாக இருக்க, இந்த பூ உலகில் நெடுநாள் வாழ்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு வாழ்த்தை போட்டு அமைச்சிருந்தாங்க. இப்போ ஹமாஸ் திடீர்னு இந்த அறிவிப்பு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்போ வெளியிட்டிருக்கணும் அப்படின்னா, நேற்று நீங்கள் ஏன் நட்பு நாடுகள் மீது அடிக்கிறீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா ஹமாஸ் அது சூப்பர். ஆனால் இப்போ ஓடி நீங்களாம் ஈரானுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வி வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஓடி இன்னைக்கு நீங்கள் முஸ்தபா அவர்களை நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டாங்க. பாவம் அவர் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்கும் போதும் பொங்கல் சாப்பிடும் போதும் இது மாதிரி ஹமாஸ் என்ன வாழ்த்துனாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாரா என்ன? சரி, ஓகே, இது ஏதோ எனக்குள்ளே சொல்லணும்னு தோணுச்சு. இதில் முதல்ல சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட போகலாம்னா ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம். ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் லைக் ஃப்ரான்ஸ், சீனா, இத்தாலி, ஜப்பான் எல்லாம் ஓடிவாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் அவங்க கப்பலை கூட்டிகிட்டு போங்க, தாக்குதல் நடத்துங்கன்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா. அதற்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் வராதனால கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் மாற்றி இன்றைக்கி காலையில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் பெரும்பாலும் அவங்களுடைய ஆர்மியை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். அவங்களால எக்கானமியாகவும் எந்திரிக்க முடியாது. எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அவங்கள ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்தந்த நாடுகள் அவங்கவுங்க பொறுப்பு. யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கவுங்க கூட்டிகிட்டு போயிடுங்க, அவ்வளோதான், எங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை தாண்டி நான் ஈரான் அடிச்சிட்டேன்பா, ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் உங்கள் நாடு உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் அவங்கவுங்க கூட்டிகிட்டு போய்க்கோங்க. எனக்கு ஒன்றும் நான் கப்பலில் போட்டு உங்கள் நாட்டை உங்கள் கப்பலை கொண்டு போய் விடணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல வர்றார். என்ன, நான் செலவு பண்ணி இப்போ ஃப்ரான்ஸுக்கோ இல்லை இத்தாலிக்கோ அவங்க ஏன்னா ஓடிட்டாங்கல்ல, உங்களுக்கு இதில் டவுட் வரும். ஃப்ரான்ஸ் எங்கேப்பா ஓடினாங்க? அவங்க தான் இப்போ மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து நேராக மிடில் ஈஸ்ட்டை நோக்கி அனுப்புகிறாங்களே. அன்றைக்கி கூட கத்தாரினுடைய அல்தானி அவர்களுக்கு ஃப்ரான்ஸ் அதிபரினுடைய மேக்ரான் அவர்கள் ஃபோன் பண்ணி, நண்பா கை நீட்டு அப்படின்னு சொல்லி சத்தியெல்லாம் பண்ணார். உங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக நான் ஓடி வரேன், ஏன்னா நான் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கேன், உங்களுக்கு ஒன்று அப்படின்னா உடனடியாக ஃப்ரான்ஸ் ஓடி காப்பாற்றணும்னு நான் சைன் பண்ணியிருக்கேன்
அதெல்லாம் நான் காப்பாற்ற வேண்டியதனுடைய பொறுப்பு, கவலைப்படாது, வெறுப்பாக இருந்தாலும் நான் பொறுப்பாக வரேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் வந்தாரா அப்படின்னா முந்தா நேற்று கூட சொன்னாங்க, இதோ வந்து விட்டது, அதோ வந்து விட்டது, பிரான்ஸுடைய போர்க்கப்பல் தான் வந்து எல்லா எண்ணெய் கப்பலும் பலமாக கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னாங்கல்ல பாஸ். இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க பிரான்ஸினுடைய டிஃபென்ஸ் தரப்புலேருந்து நகி நகி குச் கர்த்தி ஹே, இல்லை நாங்கள் அனுப்பவே இல்லை, இன்னும் அங்கேயே தான் இருக்குது, நாங்கள் சைப்ரஸ் தீவை பாதுகாத்துட்ருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏப்பா 3 நாளாக இதே தானேப்பா உங்கள் ஆள் சொல்லிட்டு இருந்தாரு, பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் பாட்டியும் பேரனும் இதே டைலாக் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஏதோ ஓடி வந்து கத்தாரை காப்பாற்றுற மாதிரியும் ஏதோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தனது கப்பல்களை அனுப்புகிற மாதிரி சொன்னாருங்களா இல்லையா? நான் உங்ககிட்டே நான் கேட்குறேன், சொன்னார் தானே? சொல்லுங்க, சொன்னார் தானே? அப்படி சொல்லிட்டு திடீர்னு இன்னைக்கு காலில் ஓடி வந்து இல்லை நாங்கள்லாம் அது மாதிரி நாங்கள் சொல்லவே இல்லைன்றாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் ஏற்கனவே இத்தாலி ஓடிட்டாங்க, ஐயா எங்களை ஆளை விட்டுருங்கன்னு அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய படைகளை கூட கிளப்பிட்டாங்க. இப்போ ஃப்ரான்ஸுமே வந்து நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. யாருமே இல்லாத, அதாவது டீயே குடிக்க ஆளுனா கூட யாருக்கூட டீ ஆத்துறான்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி யாருமே இல்லாத ஆளுக்கு எதுக்கு இவங்க டீ ஆத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இந்த டைலாக் வந்து சொல்கிறேன்னா, இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் இது வந்து சைப்ரஸ் தீவை காப்பாற்றுறதுக்கு, அந்த சைப்ரஸில் இது யூகேனுடைய பேஸையும் அந்த கிரீக்கோட பகுதியை காப்பாற்றுறதுக்கு எத்தனை போர்க்கப்பல்கள் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இத்தாலி, கிரீஸ், ஃப்ரான்ஸு, ஜெர்மனியுடைய போர்க்கப்பல், நெதர்லாண்டு, ஸ்பெயின், யூகேனுடைய போர்க்கப்பல்கள், அது இல்லாமல் போர் விமானங்கள் எத்தனை நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே என்ன எதுக்காக நீங்கள் நிறுத்துறீங்க? நீங்கள் ஏன் அங்கே போய் நீங்கள் எம்டி இடத்துல வீரத்தை காட்டுறீங்க, வளைச்சி ஏதோ கம்பு சுற்றிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துல? நீங்கள் வீரம் காட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் யார், சாதாரண ஆளா நீங்கள்? இப்போ நீங்கள் ஈரானோட கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுறாங்க, அவங்களே நீங்கள் மிரட்டுறீங்க. இளையர ரஷ்யா கொத்த வா பார்த்துக்கலாம், நீங்களா நாங்களாம் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக டைலாக் விட்றீங்க. ரஷ்யா யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ போயிட்டு அவங்ககிட்டலாம் அக்ரிமெண்ட் போட்டு இந்த 2 வருஷமாக பேசியே எங்கள் காது வலிக்கிற அளவுக்கு, ஏதோ விட்டா இவங்களை இழுத்து பிடிச்சிட்டு இருந்த மாதிரியும் விட்டா போய் ரஷ்யாவை அடிக்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டு கடைசியில் எங்கள் வாங்கப்பா மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அவங்கவுங்க கப்பலை வந்து கூட்டிகிட்டு போங்கம்மா, நதாதான் வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணும், எங்கப்பாண்ணா நான் போயிட்டு சைப்ரஸ் தீவை நான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன், நீங்கள் போங்க தலைவரே நான் வரேன் பின்னாடி அப்படின்னா பாஸ் இது வந்து பக்கத்து வீட்டு பாட்டி கூட ஏற்றுக்க மாட்டாங்க பாஸ் இந்த டைலாக்கை. அதனால தான் மனுஷன் இந்த டைலாக்கை மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க விருப்பம்னா உங்கள் கப்பலை கூட்டிகிட்டு போங்களே, எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் ஆள் விவரமாக பாரு, உள்ளே போய் அடிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு எல்லாத்தையும் சீண்டி விட்டுட்டு 2 தரப்புலையும் வெறி கொண்ட வேங்கைகளாக பிடிச்சி தாக்கெல்லாம் நடத்திட்டு இருக்கிற எந்த சமயத்தில் மனசை ஓடி வந்து கூலாக சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் எண்ணெய் கப்பலுக்கு பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் எங்களுக்கு இதில் என்ன விலை தானே ஏறுது, விலை ஏற தடுக்கணும்னா உங்களுக்கு அக்கறைலாம் நான் என்னன்றாரு. சரி, இந்த டைலாக்கை நம்ம வந்து 2-3 ஆங்கிளில் பார்த்துடலாம். ஆனால் இப்போ காலையில் கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கூப்பிட்டு அவரோட அட்வைசர் தலைவரே போதும் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அனௌன்ஸ் பண்ணிடுங்க, போதும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னதா தகவல்கள் அங்கிருந்து வந்தது. அதுக்கு தான் சொல்லிட்டார், லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ். நாங்கள் குசுன்னு பேசுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேன் தெரியுது? எங்கள் மனைவி கிட்ட குசுன்னு பேசுறது கூட நியூஸில் வெளியிடுவீங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் ரெடியாக இல்லை, ஈரான் கிட்ட நான் இப்போதைக்கு டீல் பேச தயாராக இல்லை அப்படின்றாங்க. இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, இனி ஈரானுக்குள்ளே டீல் பேசணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பேசணும். மக்கள் போராட்டமாக எழுச்சி பெற்று ஆட்சி மாற்றங்களுக்கான எப்பொழுது போராட்டம் வருகிறதோ அதுவரை இந்த தாக்குதல்கள் தொடரும், அதுவரை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப் போவதில்லை, பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்க போவதில்லைன்னு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல கேட்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவும் அந்த ஆங்கிள் இருக்காங்களா அப்படின்னாங்கன்னா அரசல் போசலா தெரியுது. ஏன்னா அமெரிக்காவுடைய மரைன் காப் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தனது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவதற்காக பெரிய அளவுக்கான படைகளை இருக்குகிறதே ஒரு 2500 பேர் அனுப்புகிறார்களே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா? ஆமா, 2500 வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்றாங்கன்னா 5000 பேர் பக்கம் அனுப்புறாங்களாம். 5000 அப்படின்றது பெரிய ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 2500, அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு காலைல சேட்டலைட் இமேஜஸ் போட்டிருந்தாங்க. யூஎஸ்எஸ் ட்ரிப்போலின்னு சொல்லிட்டு மார்ச் 14 ஜப்பான் தாண்டி மிடில் ஈஸ்டர்ன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து தென் சீனா கடல் பகுதியை நோக்கி இருக்குன்றாங்க. ஏற்கனவே அட் ப்ரெசன்ட் இது வந்து இப்போ ஃபியூச்சர் ப்ரெசன்ட் கிடையாது, இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பு வந்து இருந்த இது நிலவரம். இது அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலாக இருக்கட்டும், ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு 3 டெஸ்ட்ராயர் இருக்குது, ஜெரால்டு ஃபோர்டு வேர் இருக்குது, அது இல்லாமல் அடிஷ்னலாக இது இல்லாமல் இன்னொரு போர்க்கப்பல் வருது. இப்போ மரைன் காப்பும் போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வந்து நிறுத்துறாங்க. இப்போ இவ்வளோ கப்பல்கள் சுற்றி இருந்தும் இன்னும் அடுத்த கப்பல்கள் வருகிறது என்பது கூடுதல் தகவல். சரி, இவ்வளோ போர்க்கப்பல்கள் இவ்வளோ டெஸ்ட்ராயர் இருந்தோம்,
தாக்குதலை ஏதாவது நிறுத்த முடிஞ்சதா அப்படின்னா பாதிப்புகள் மிடில் ஈஸ்ட் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. சரி, நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் மரைன் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா எந்த பகுதி வந்து அதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இருக்குது அப்படின்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஃபுல்லாக இருக்குல்ல, அது எல்லாமே கப்பல்கள் தாக்கல் நடத்தப்பட்டது. நேற்றே உங்ககிட்ட சொன்னேன், இதுவரை 26 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 9 ஆயில் டேங்கர் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு, 10 வந்து சரக்கு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. 2 இடத்த குறி வச்சிருக்காங்க. ஒன்று எங்கேயுமே வெயிட் பண்ணல, வெயிட் பண்ணி அவங்க பகுதிக்கு பக்கம் வரும்போது, ஜஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானே, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கம் வரும்போது அடிச்சிடுறாங்க. இதில் பெரும்பாலான நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் 4க்கு மேலே இருக்குது. அவங்க யுஏஇ நிறுவனம், ஜப்பான் நிறுவனங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே குவைத்து பக்கத்தில், அங்கே குவைத்து லோடு பண்ணாவே அடிக்கிறாங்க. குவைத்துக்கிட்டையும் மேலே ஈராக்கில் இருந்து வெளியே வரும்போதும் இந்த இடத்துல அடிக்கிறாங்க. மற்ற ஏரியாலாம் பாருங்கள் அவ்வளவோ இல்லை, சும்மா ஏதோ 1-2 தான் இருக்குது. இந்த 2 பகுதிகளை வந்து குறிவைத்து அடிக்கிறாங்க. அப்போ இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியிலோ இல்லை அங்கே குவைத் பக்கத்துலையோ அந்த பஷீர் பகுதியிலோ 2ம் குறி வைக்கணும். அதனால தான் தொடர்ந்து இவங்க, நான் உங்ககிட்ட பல நாள் சொல்லியிருக்கேன், அந்த பஷர் பகுதியிலும் பேந்தர் அப்பாஸ் பகுதியிலும் தொடர்ந்து பெரிய தாக்குதல்களை அமெரிக்கா நிகழ்த்துவதற்கான காரணம் என்னன்னா, அந்த ஏரியாவை பலவீனப்படுத்திட்டா மரைன் காப்பை கொண்டு வந்து இறக்கலான்ற அடிப்படையில் வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோட. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, யூகே மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இல்லை என்னை கைவிட்டுறாத, உலகத்துக்கு ஒரு பேர் ஆபத்துன்னா என்னைக்கு அந்த பெரிய அண்ணனுக்கு அடிஸ்டண்ட் ஆகிறது நாங்கள் தான் அப்படின்ட்டு ஏற்கனவே தனது விமான நிலையங்களை கொடுத்துட்டாங்க. பெரும்பாலான விமான நிலையங்களை முக்கியமான பகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. அங்கிருந்து தான் வந்து இப்போ தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து. மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு போர் விமானங்கள் கூட வந்து தாக்கல் நடத்தவில்லை. முழுக்க முழுக்க யூகேல இருந்து தான், அப்புறம் போர் விமானங்கள்ல இருந்தால் தாக்கல் நடத்துகிறாங்க. ஆனால் யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் இந்த கத்தார், சைப்ரஸ், யுஏஇ, பக்ரைன் இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் பெரிய தாக்குதலை வந்து நிகழ்த்தும் போது இடைமறித்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்கோம். அதாவது டிஃபென்ஸ் மோடு. டிஃபென்ஸ் மோட்னாவே வடிவேலு மோடு, லொஜக் பொஜக்குன்னு சுருதி எந்த ஆங்கிள்னாலும் அட்டாக் பண்ணு, நான் வந்து டிஃபென்ஸ் மோடில் இருக்குன்ற மாதிரி எப்படி அடித்தாலும் திருப்பி திருப்பி வந்து இடைமறிக்கிறேன்றாங்க. ஒரே ஒன்று கூட உள்ளே விடாமல் நாங்கள் தொடர்ந்து தடுத்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜமாவே உள்ளே விடாமல் தடுத்துட்டு இருக்காங்களா? ஒவ்வொரு ட்ரோனையும் பாலிஸ்டிக் மிசைல்ஸையும் அது எங்கேருந்து தடுக்கிறாங்க? அங்கேருந்து எங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஓடி வந்து இங்கே தடுத்துட்டு மறுபடியும் ஓடி போய் அங்கே நிற்கிறாங்க. யார்? யூகே தரப்பில். சரி, நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வரணும், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா, ஏன் பிரான்ஸ் வந்து திருப்பி போயிட்டாங்க அப்படின்னா, நேற்று இரவு கூலாக ஒரு பதில் சொல்கிறாங்க ஈரானுடைய அராக்சி அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக. நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஓப்பன் பண்ணிட்டோம், இனி ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான், அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்கள், அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறுவனங்களை மட்டும்தான் தாக்கல் நடத்த போகிறோம். அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க யாருன்றது உங்களுக்கு உலகத்துக்கே தெரியும், அது ஐரோப்பா. இது 2 தவிர மீதி எந்த கப்பல்னாலும் போகலாம், செலோ அப்படின்ட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்தியானுடைய மற்றொரு கப்பல் நந்தாதேவியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கடந்து கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஹோப் 17ஆம் தேதி மும்பை போர்ட்டை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 எல்பிஜி வந்தது அப்படின்னா இங்கே பெரிய அளவுக்கான ஒரு ஷார்ட்டேஜ் வந்து குறையும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்தியா கப்பல் அனுப்பிச்சிருக்காங்க, அடுத்தடுத்து ஒரு சில கப்பல்கள் சீனா கப்பலையும் அனுப்ப ஆரம்பித்திருக்கிறாங்க. இனி நீங்கள் இந்த பக்கம் ஏசிய நாடுகள் இருக்கக்கூடிய கப்பல்லாம் வந்து போகலான்றாங்க. பட் இதனால விலை குறையுமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இனி அமெரிக்காவுக்கு சொந்தக்காரங்க மட்டும் தான் அடிக்கிறன்னு போது, அப்போ இந்த போர்க்கப்பல் நீங்கள் அழைக்க தேவை அவசியம் இல்லையே, சீனா நேற்றே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்களே. அப்போ மீது யாருமே இந்தியா வந்து வெளியேண்டுங்கிறதுக்கு போகிறாங்க, அதனால் அவங்க வேலையை பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அதுதான். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸுக்கு அமெரிக்கானுடைய தளங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்திட்டே இருப்போம். மிடில் ஈஸ்ட் நீங்கள் தப்பி பிழைக்கணும்னா, இல்லை உங்கள் நாட்டோட பொருளாதாரம் வளரணும்னா, இல்லை எங்ககிட்ட இருந்து அடி வாங்காமல் இருக்கணும்னா, நீங்கள் இன்றே அமெரிக்காவோட தலையங்களை வெளியேற்றி விடுகிறோம் என்ற ஒற்றை அறிவிப்பு கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் முழுமையாக வெளியேற்றி உங்களை வந்து தாக்கல் நடத்துறதை நிறுத்தி விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கானுடைய நிறுவனங்களோட லிஸ்ட்டு, அதாவது லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. அதாவது அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிறுவனங்கள், லாக்கின் மார்ட்டின் நிறுவனத்திலிருந்து என்னென்ன முக்கிய நிறுவனங்கள் இருக்கோ, போயிங் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கல், எக்ஸான் மொபைல், சிட்டி குரூப், அமேசான் வெப் சர்வீஸ், அப்புறம் யூஏயில் இருக்கக்கூடியது வந்து என்எஸ்ஓ குரூப்,
மைக்ரோசாஃப்ட், கேகேஆர், போஸ்டன் கன்சல்டிங் குரூப்ஸு, அப்புறம் வந்து பெயின் அண்ட் கம்பெனி, இது மாதிரி மொத்தம் ஒரு பெரிய லிஸ்ட்டே வெளியிட்டு எக்ஸல் சீட்டில் வெளியிட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் அடிக்க போகிறோம்பா, கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஏன் போர்க்காலம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் எண்ணெய் கிடங்குகள் மீதும் இல்லை குரூடாயில் கொண்டு போகக்கூடிய கப்பல் மீதும் தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்களே, ஏன் திடீர்னு நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நேற்று ரொம்ப ஒரு முக்கியமான நாட்கள். நேற்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து 50க்கும் மேற்பட்ட அங்கே ஈரானுடைய தொழில் நிறுவனங்கள் முழுமை அடிச்சிட்டாங்க. எந்தெந்த கம்பெனிஸ் இருக்கோ ஒரு கம்பெனியை கூட விடாமல், தெஹரன், இஸ்ஃபஹான், இது 2 தான் அங்கே ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம். அப்புறம் பேந்தராபாஸ் பக்கத்தில் இந்த 3-4 பகுதிகளை குறிவைத்து நேற்று நிறைய நிறுவனங்கள் அடிச்சிட்டாங்க. 15க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துருக்காங்கன்றாங்க. நேற்று இறப்புகள் மட்டும் அவங்க நேற்று நடத்திய தாக்குதல் எவ்வளோ, ஈரான் தரப்பில் அவங்களுடைய ஸ்போக் பர்சன் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 2229 பேர் பக்கம் கிளைம் பண்ணியிருக்காங்க. 229 பெண்கள், 16 ஹாஸ்பிட்டல், 43 எமர்ஜென்சி யூனிட் இருக்குது, 32 ஆம்புலன்ஸ், 35 மெடிக்கல் சென்டர், 152 ஹெல்த் யூனிட் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது புரியுது. நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த தெஹரன் பக்கத்தில் பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, இது எல்லாமே சேட்டலைட் இமேஜஸில் அந்த ஹீட் வேவ் அப்சர்வ் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு வழக்கமாக எத்தனை நாள் காட்டின வரைபடத்தை விட இது சேட்டலைட் இமேஜஸில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு தெஹரன். மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம். ஈரானுடைய ஹார்ட் அப்படின்னா அது வந்து தெஹரன் தான். அடுத்து வந்து ஷிராஸ், பேந்தராபாஸ் பக்கத்தில், இது எல்லாமே கடற்கரை ஒட்டி இருக்கும். நம்மளுக்கு எப்படி மும்பை எப்படி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, மும்பை, அங்கே கொல்கத்தா, நம்ம சென்னை, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இந்த ஷிராஸ் ஓரம், அப்புறம் பஷர், இந்த பகுதி ஃபுல்லாகவே அந்த தாக்குதல், அதாவது சேட்டலைட்லேருந்து எடுக்கும்போது தெரிஞ்ச பதிவுங்க. இன்னும் நேரடியாக உள்ள காலத்தில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இவங்க வெடி மருந்துகளையும் பங்கர் பஸ்டையும் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ்ஃபஹான், அப்புறம் மலையர்னு சொல்லிட்டு டெஸ்புல், டேப்ரிஸ், அப்புறம் வந்து ஜெராத், அப்புறம் இந்த பக்கம் துர்க்மெனிஸ்தான் பக்கத்தில் இந்த அளவுக்கு தாக்குதல் நேற்று மட்டும் தெஹரன், டேப்ரிஸ், பேந்தராபாஸ், சிராஜ், கர்மான் ப்ராவினன்ஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் கம்பெனிஸ் எல்லாமே அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே நேற்று இந்த வீடியோ பதிவை கூட பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடிச்சிட்டாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு போர் மீறல் தான். அது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடிச்சிருக்கக்கூடாது, அதை வந்து அடிச்சிட்டாங்க. அதுவே போர் மீறல் தான். அதனால் நேற்று இரவே கிளைம் பண்ணிட்டாங்க. இன்னொரு வீடியோ பதிவு கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே துபாயில் இருக்கக்கூடிய சிட்டி பேங்க் பிரான்ச்சஸை வந்து நேற்று ட்ரோன் மூலிமா அடிச்சிட்டாங்க. ட்ரோன் மூலிமா அடிச்சுட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க ஈரான் தரப்பில், இனி பேங்கிங் சிஸ்டத்தை நாங்கள் அடிக்க ஆரம்பிக்கிறோம்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஒரு பிளான் சி போட்டு லைட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இவங்க முழுமையாக முடிச்சு வைக்கிறாங்க ஈரான் தரப்பில். இது வரைக்கும் இவங்க ஒரு பேங்கிங் சிஸ்டம் தான் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது தெஹரனில் இருக்கக்கூடிய தெஹரன் பேங்கிங்கை வந்து ஒன்று அடித்தாங்க. அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு அமெரிக்கா இல்லை பேங்கிங் சிஸ்டத்தை கை வைக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட ஹோல்டு பண்ணாங்க போல. ஆனால் இவங்க தொட்டுட்டு இல்லை, இனி உங்களுக்குன்னு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. எங்கள் பங்காளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுக்கு எதிரி தான், எதிரிக்கு எதிரி தான்ன்ற மாதிரி அவங்கள இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இனி அமெரிக்காவை சார்ந்த பேங்கிங் சிஸ்டங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க ஐஆர்ஜிசியோட 50வது அலை, 51வது அலையில் என்ன அவங்க குறிப்பிட்டு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இப்போ பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இருந்தால் வெளியேறிடுங்க. அப்புறம் போர்ட்டு பக்கத்தில் இந்த எண்ணெய் ஏற்றுமதிலாம் செய்கிறாங்கல்ல, குரூட் ஆயிலோ இல்லை ரிஃபைனரியோ ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறாங்களா, அங்கேருந்து வெளியேறிடுங்க. அமெரிக்கர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தள்ளி நின்றுக்கோங்க. அமெரிக்காவோட பேஸ், இந்த மாதிரி முக்கிய நிலைகள், பேங்கிங் சிஸ்டம், அப்புறம் அந்த நிறுவனங்கள், அதாவது ஐடி நிறுவனங்கள், மீதியெல்லாம் அமெரிக்கா நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் எப்பயே நாங்கள் சொல்லிடுங்க. ஒவ்வொரு தடவையும் எங்களால் வார்னிங் கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியலை விட்டு நீங்கள் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவுட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஓடி வந்து இவங்க இஸ்ரேல் இருப்பாங்க, துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஈரான் வந்து மற்றொரு காசாவாக உருவாக்குவதற்கான தாக்க நிகழ்த்திட்டு இருக்காங்க, இந்த பிராந்தியத்தில் பெரிய ஒரு பிரளயமே வெடிக்க போகுது, மற்றொரு காசாவை உருவாக்கிட்டு இருக்காங்க, உடனடியாக அந்த போர் நிறுத்தத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஒன்று, கிரவுண்ட் ஃபோர்ஸை, குர்திஷ் ஃபோர்ஸை வந்து ஈராக் வழியாக அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அதை வந்து ஈரான் முன்கூட்டியே உணர்ந்த ஈரான் அடி என்று அடித்து அந்த ஏரியாவை நிலைக்குள்ளேயே வைத்திருக்காங்க.
ஈராக்கு எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா, இப்போ எப்படி இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு ஈராக் மீது நடத்துகிறாங்க. அது அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. நேற்று வரைக்கும் 120க்கு மேலே இழப்புகள். இன்னைக்கு கூட ஒரு நாளைக்கு 1,00,000 பேரல் மேலே உருவாக்கக்கூடிய ஈராக்கில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறு மீது அடிச்சிட்டாங்க. முடிஞ்சது. அதை இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டே ஏற்கனவே நிறுத்தி வச்சிருந்த எண்ணெய் கிணறு அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்களோட தூதரகத்தின் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. நேட்டோ நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஈராக்கில் இருந்து காலி பண்ற வரைக்கும் நாங்கள் அடிச்சுட்டு வேறு பண்ணிட்டாங்க. குர்திஸ்தான் ப்ராவினன்ஸ் அடியே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய திட்டங்களை முன்கூட்டியே அங்க இருக்கக்கூடிய ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஈரானும் சேர்ந்து இணைந்து பெரிய தாக்குதல் கொடுத்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இது ஆக்சுவலா இன்னும் 4-5 நாளைக்கு இவங்க 6 நாள்லயே உள்ள வர வேண்டியது. அதை இவங்க ஃபுல்லா தடுத்துட்டாங்க. அடிச்சு இன்னுமே தடுத்துட்டு இருக்காங்க. உள்ள நுழைய முடியாத அளவுக்கு. நுழைஞ்சிங்கன்னா உள்ள அடிச்சிருவோன்றாங்க. எல்லை பகுதியில் நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க. எங்க எல்லை பகுதியில் IRGC கேட்ல இருந்து மீது எல்லாம் நிறுத்தினீங்கன்னா கூட நாங்கள் எங்கிருந்தோ வந்த கூட உங்களை அடிச்சிருவோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை. அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இவங்களோட பேங்கிங் சிஸ்டத்தை எல்லாம் அடிச்சு அவங்களுக்கு காலி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, ஒன்று நீங்க கை வச்சுன்னா மிடில் ஈஸ்டே காலி பண்ணிடுவோன்றாங்க. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டே பேங்கிங் சிஸ்டம் இல்லாமல் போயிடும். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏற்கனவே பல தடவை அடி வாங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். பட் மிடில் ஈஸ்ட் வளமான நாடு, எல்லாமே வருத்த பன்றி கொளுத்த லாபன்ற மாதிரி எல்லாம் கொளுத்து போயிருக்காங்க. அதனால நாங்கள் அடிக்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள துரத்த போறாங்கன்னாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்றேன், அமெரிக்காவுக்கு இதனால பெருசா இழப்புகளா அப்படின்னா, அவங்க சேஃபா ஜம்னு எங்கேயும் நாட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் இடையில ஒரு சில வேலைகளை செஞ்சு பங்காளிங்களுக்கும் மோத விட்டு ஈரான் அரபு நாடுகளை அடிக்கிறனால அடி என்று அடிக்கிறனால இவங்க 2 பேர்த்துக்குள்ளான வீழ்ச்சிகளை பெரிய அளவுக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக அரபு நாடுகள் இதுவரை இல்லாத வீழ்ச்சிகள். பேங்கிங் சிஸ்டத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி என்ன பண்ண போறாங்களோ தெரியல. எவ்வளவு சீக்கிரம் அவங்களோட சொத்துக்களை முடக்க போறாங்களான்ற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க, ஐயா எங்கிட்ட நீங்க சொத்து நாங்களே ஒன்றும் இல்லைன்னு போது சொத்துக்களை முடக்க என்ன பிரயோஜனம், நாங்கள் எல்லாம் பின்னாடி கட்டி எழுப்பிக்கிறோம், அப்போ நாங்கள் பேசிக்கிறோம், நீ முடக்கிறனா முடகு அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க இப்போதைக்கு பேங்கிங் சிஸ்டத்தை அடிச்சிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, இதற்கு மத்தியில் 50வது அலை ஆரம்பத்தில் அனுப்புனாங்களே, அந்த சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னா, இன்று அதிகாலை சுமார் ஒரு 3 to 4 மணி அளவிலே இதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பாருங்க. டெலவியூ, ரம்லா போன்ற பகுதிகளில் பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் பார்க்க முடிஞ்சது. மறுபடியும் கொத்து குண்டுகளையும் ஏவுகணைகளையும் அனுப்பியிருக்கிறது ஈரான் தொடர்ந்து தனது கொத்து குண்டுகளையும் ஏவுகணைகளையும் அனுப்பியிருக்கிறது. பட் இந்த தடவை அல் ஜசீரா போன சேனல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட வான்தடுப்பு சாதனங்கள் பழையபடியெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்று 4-5 போகுமா, இப்போ ஒன்று கூட இல்லாமல் இருக்குன்றாங்க. நேற்று அமைச்சரவையில் கூட்டி மொத்தம் 77 பில்லியன் அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 710 மில்லியனுக்கு அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எதற்காக அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கொடுங்க. ஏன்னா அயன் டோமுக்கு மெயினாக தடுப்பு ஆயுதங்கள் வேணும், அந்த குண்டுகள் வேணும். குண்டுகள் மீன்ஸ் அது வரதுக்கு இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஆன்டி ராக்கெட் வேணும். இந்த ஆன்டி ராக்கெட் சிஸ்டம்ஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் அங்கே ஈரான்கிட்டையும் குறைஞ்சது தான், இல்லைன்னா இல்லை, அவங்க முன்புபடி பழையபடி இல்லை. ஆனால் வச்சுருக்காங்க, இங்கேயோ எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்களாட்டது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்று வச்சுருப்பாங்களாட்டது, அப்பப்போ ஒன்று அனுப்புகிறாங்க. அது எல்லாமே அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க இஸ்ரேல். கொத்து குண்டுகளை வீசும்போது பல ஏரியாவாக பிரிந்து கொஞ்சம் இன்னைக்கு சென்ட்ரல் இஸ்ரேல்லாம் பார்த்தா நிறைய பற்றி எரிஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. டெல்லவியூமே முன்பு தாக்கல் நடந்த விட இப்போ கொஞ்சம் பாதிப்புகள், நேற்று சும்மா கொத்து குண்டுகள் ரொம்ப பாதிப்புகள் குறைவு தான். பட் இன்னைக்கு நேரடியாக ஒரு மிசைல்ஸ் அட்டாக் நடந்திருக்கு. நிறைய இடத்துல பற்றி எரிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் ஹெஸ்புல்லாவும் என்ன பண்ணுறாங்க, வீடியோ பதிவு பாருங்கள், அந்த எல்லை பகுதியிலேருந்து தாக்கல் நடத்துகிறாங்க. பெரும்பாலும் அவங்களோட இலக்குகள் அந்த சதன் லெபனானை ஒட்டி தான் இருக்குது. அடுத்தடுத்த இஸ்ரேலுடைய ராணுவம் உள்ள வர நுழைய முடியாத அளவுக்கு இன்னும் கிரவுண்ட் ஃபோர்ஸை முழுமையாக அவங்க ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக இல்லை, இன்னுமே பெரிய அளவுக்கு இல்லை. தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை தடுத்து கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. ஆனால் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளதான் நுழையிறாங்கன்ற மாதிரி அதுக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷன் மூலம் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால தான் IRGC என்ன பண்ணிட்டாங்க, இனி நாங்கள் எப்படி ஆயுதங்களை எடுக்கிறோம்ன்றதுக்கான வீடியோ பதிவு கூட போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கும்போது தெரியுது, ஒவ்வொரு வீட்லையும் ஒன்று வச்சுருப்பாங்க போல், ஒவ்வொரு வீட்டில் ஒன்று வச்சு தாக்கல் தொடங்க போகிறாங்கன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் பார்க்க முடியுது. ஃபைனல் அந்த பஜீத்னு சொல்லிட்டு அந்த செக் போஸ்டெல்லாம் ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பொதுமக்களை இன்டர்வியூ எடுத்து பெரிய லாங் கியூ இருக்குல்ல, இந்த லாங் கியூ இன்டர்வியூ எடுத்து
அவங்கள ஃபுல்லாக யூனிஃபார்ம் இல்லாமல் நிறுத்த வைக்கலாம் பிளானில் இருக்காங்களாம். அதுக்கான எக்ஸிக்யூஷன் கிட்டத்தட்ட எல்லோ டாக்ஸி மாதிரி கொடுக்குறாங்களாம். இப்போ நீங்கள் யூனிஃபார்மில் இருந்து செக் பண்ண தானே அடிப்பீங்க, இப்போ இவங்களை எப்படி அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெண்கள் படைகளையும் வந்து களத்தில் இறக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆதரவு அலைகள் தொடர்ந்து 15 நாட்களாக ஈரானுக்கான ஆதரவு அலைகள் அமெரிக்காவை அடிக்க வேண்டும், டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல்னு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டங்களை நிகழ்த்தியிருக்காங்க. சவுதி அரேபியா 7 ட்ரோன் வந்ததாகவும் 7 ட்ரோனையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீது தாக்கல் நடத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். 12 பீப்புள் டாக்டர்ஸ் வந்து நிறைய இறந்து போயிருக்காங்க. 14 ஹெல்த் ஹார்ஸ் வந்து மேலே லாஸ்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி, துருக்கியும் சரி, இது வரைக்கும் ஏன் ஒருத்தருக்கு கூட ஹெஸ்புல்லா வந்து கோரிக்கை வைக்க மாட்டேன்றீங்க? அதாவது இஸ்ரேல் தாக்கல் நடத்தக்கூடாதுன்றதுல நீங்க ரொம்ப குறியா இருக்கீங்க, ரைட்டு. இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ரைட்டு. ஆனா இந்த தாக்குதல் ஈரான் மீது நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் ஹெஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்துறாங்க. அப்ப ஒரு கண்டனம் அப்படின்னா 2 பேத்துக்கும் பொதுவா நீங்க விதிக்கணும். அந்த இடத்துல ஹெஸ்புல்லாவும் தாக்கல், இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஹெஸ்புல்லா மீது தாக்கல் அதாவது கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லை இந்த இடத்துல. அதாவது பிரான்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் முன்னேறக்கூடாது, ஆனா ஹெஸ்புல்லா வந்து உடனே பேச்சுவார்த்தைக்கு வாங்க, தாக்குதல் நிறுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த இடத்துல லெபனான் மக்களோட உயிரை காப்பாற்றணும், இல்ல லெபனான் மக்கள் அடுத்தடுத்து இறப்புகள் வரக்கூடாது அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இஸ்ரேல் கிட்ட இல்ல ஹெஸ்புல்லா கிட்ட. ஹெஸ்புல்லா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய தாக்குதல குறைஞ்சது அப்படின்னா இங்க இந்த இடத்துல பெருசா வரும். பட் அவங்க வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா கடந்த 1 வருஷமா கோட்டாவின் அடிப்படையில் டெய்லியும் ஒருத்தர் போட்டே இருந்தாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்புல. அதனால அவங்க அந்த வெறி அவங்களுக்கு இருக்கும். நான் யாருக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறீங்க, அவங்க அடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்க அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா அடிச்சாங்களே, அப்ப ஏன் நீ வந்து கேட்கலன்னு கேட்பாங்க ஹெஸ்புல்லா. அன்னைக்கு வந்து நீங்க கேட்டீங்களா, அன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னீங்களா, அன்னைக்கு வரல, எனக்கு ஒதுங்கி நில்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, வேஸ்ட். லெபனானுக்குள்ள ஹெஸ்புல்லா கட்டியோ இஸ்ரேல் கட்டியோ அது வேஸ்ட். ஃபைனலா ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேச்சுவார்த்தைக்கு போனதா. இப்போ வந்து 2 தரப்புல வெறி பிடித்த வேங்கைகளா இருக்கிறாங்க. அதனால ஒரு தரப்பு மட்டுமே நீங்க இஸ்ரேலுக்கு மட்டுமே கண்டனம் தெரிவிப்பதோ, அதனால ஒரு ரிசல்ட்டும் வரப்போறல. அது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு சூழ்நிலையும் கூட. அதே போல அங்க கார்க் மிலிட்ரி, அதாவது கார்க் ஐலாண்டுல நேற்று தாக்கல் நிகழ்த்தப்பட்ட ஒரு பகுதி மொத்தம் 90 டார்கெட்ல அவங்களோட ரேடார் சைட்டு, அவங்களோட ஏர்போர்ட், அங்க இருக்கக்கூடிய விமான நிலையங்களும், அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் காம்ப்ளெக்ஸ், இதை மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஒரு பகுதி, இன்னொரு பகுதி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்பனாலும் நாங்க அதை அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோன்றாங்க. நீங்க என்ன அடிக்கிறது, உங்களுக்கு முன்னாடி நாங்களே முந்திக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல வந்து முந்திட்டு இருக்காங்க. பட் இன்னொரு ரூமர் கூட சொல்லிட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த கார்க் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, கார்க் ஐலாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கூடுதல் தகவல் நேற்று நியூயார்க் போஸ்ட் வந்து தாடு வந்து இழந்ததாக வந்து சொன்னாங்க. அமெரிக்கா மறுத்தாங்க. ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க நியூயார்க் போஸ்ட். இல்லை அவங்க வந்து வான்தடுப்பு சாதனங்கள் சவுதிக்குள்ளே இழந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரியும், அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்வேலன்ஸ் ரேடார் ஒன்று இழந்துட்டாங்க. இப்போ நிலைமைக்கு மொத்தம் 2 ரேடார் இருந்தது. 2 ரேடார்ல ஒரு ரேடார் இருந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ரேடார் தான். அதை வைத்து அவங்க எந்த அளவுக்கு தடுக்க முடியும்னு தெரியல. அதனால அங்கேயுமே பெரிய அளவுக்கு டேஞ்சர்ன்றாங்க. வருகின்ற ஏப்ரல் மாதம் அங்கே பக்ரைன்லையும் சவுதி அரேபியாவிலும் F1 கிராண்ட் பிக்ஸ் போட்டி நடந்தது, கார் ரேஸ் நடந்தது. அதை வந்து இந்த போரின் காரணமாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு நடக்க வேண்டிய தள்ளி வச்சுட்டாங்க. ஜெலன்ஸ்கியை பற்றி மிக ஒரு முக்கிய வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். ஜெலன்ஸ்கி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா உசுப்பேத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, கடுமையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது என்ன வார்த்தைன்றது உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். நான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எதிர்பார்த்த ஒன்று தான், கிளம்புன்ட்டாங்க. என் கண்ணு முன்னாடி நிற்காது, கிளம்பு. நீ வந்து எனக்கு உதவி பண்ணுறதா, அதை வந்து ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு சுற்றுவியா அப்படின்னு டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கிறார். என்னன்றதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.